எறும்பு மாட்டு போயிலுங்க. ஒருத்தர் நேர்மையா வேலை பார்த்தா கப்ப 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 கப்பன்னு பிடிக்குது. முன்னாடி போட்ட டெண்டரை பூரா வந்து திருட்டு போயிடுது, திருட்டுத்தனமா போட்டுக்காங்கன்றக்காண்டி கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு லஞ்ச லாவண்யம் வாங்காம எல்லாத்துக்குமே டெண்டரை வந்து பக்காவா கொடுக்குறாங்க. இவங்களை கூப்பிட்டு ஜெயில மட்டும் போட்டுறக்கூடாது. அவன் திருடி வச்சிருக்க அந்த மக்கள் பணத்தெல்லாம் ரெக்கவரி பண்ணணும். அவன் சொந்தம் பந்தம் என்ன ஏது பூராத்தையும் டீட்டெயில கேதர் பண்ணி அவன் எம்பிட்றாங்க கொண்டு அவன் பூரா பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த ரூபாயெல்லாம் எடுத்து மறுபடியும் கஜானாக்குள்ள கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனா இருந்து நல்லது செஞ்சா தட்டி கொடுப்போம், கெட்டது செஞ்சா தட்டுவோம். ஹிந்திக்காரன் போஸ்ட் போறேன் சூப்பரா இருக்குங்க. இளைய தளபதி உங்க பக்கத்திலேயே சுத்தி நிக்கிற அந்த 10 பேர் ஊழல்வாதி இருக்கான், அவனை சேர்க்காத ஆட்டையை தூக்கிடு. அப்படி தூக்கிட்டாலே கண்டிப்பா கொஞ்சமாச்சு ஒரு நல்லது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இவன் திருட்டு போய ஆதாரம் இருக்கா? டிஜிட்டல் ஊழல்வாதி எப்படி ஆதாரத்தை அழிச்சு ஆதாரம் இல்லாம திருடுறதுக்கு பழக்கப்பட்டவன். இது எங்க இருந்து வந்தது? திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்ததுலேயே பார்த்துட்டாங்க. அவர் வந்து குதிரை பேரரசு இல்லை, எனக்கு வாயில எப்படித்தே வரும். இவங்களை பேச நம்மளுக்கு ப்ரெஷர் ஓடிடும். அனைத்து உறவுகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கண்ணமகர சேனல் மாறின நண்பான வணக்கங்கள். இந்த செகண்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை பத்தி குறைய சொல்ல முடியலையே. சூப்பர். 2 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கட்டுப்பட்டு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அரசு அதிகாரிகளுக்கு உண்மையில இன்னைக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறோம் நினைக்கிறேன். பட்டை கிளம்புறாங்க. இதுல இடையில திருடி திங்கிறவங்க இருக்கான், அவனை விட்டுருவோம். ஊழல்வாதிகளை பிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி அது வந்து டிஎம்கே போடுற போஸ்ட் களத்துல ஏன் நம்ம தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கேட்டிருந்தாங்க. அதுல அதுக்காண்டி போட்டிருந்தோம். உங்க பக்கத்திலேயே சுத்தி நிக்கிற அந்த 10 பேர் ஊழல்வாதி இருக்கான், அவனை சேர்க்காத ஆட்டையை தூக்கிடு. அப்படி தூக்கிட்டாலே கண்டிப்பா கொஞ்சமாச்சு ஒரு நல்லது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே வீடியோலயே தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த ஊழல்வாதிகளை கண்டறிந்து அவங்க மேல பூரா வழக்கம் போடணும், அவனை பூரா தூக்குனாலே சிறப்பு அப்படின்னு சொல்லி போடணும். ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்கு. 11 பேர் மேல வழக்கு பதிவு. திருட்டு பய என்ன ஒண்ணுன்னா வழக்கு போடுற விஷயம் இல்லை. போட்ட வழக்குல அவனுக்கு தண்டனை விதிச்சா மட்டும் பத்தாது, தண்டனை விதிச்சு மேலும் அவன் சொத்துக்களை பூரா வந்து பறிமுதல் செய்யும். அவன் எங்கெங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல சொந்தக்காரன் மந்தக்காரன் எவன்ட்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க தெரியுதோ, பினாமின் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அவன் இருக்கக்கூடிய அவன் திருடி வச்சிருக்கக்கூடிய திருட்டு பணத்தை பூரா அது ஊரா மக்களுடைய வரி போனா ஊராட்சி எடுத்து தூக்கி கஜானாக்குள்ள கொண்டு வரும். 1 லட்சம் இன்னைக்கு பறக்கிற குழந்தை போல கடை. ஆனா இன்னும் பெரிய ஒரு அறக்கோட்டித்தனமான சொல்லி இவன் இருந்து அந்த டிஎம்கே காரங்க இருக்கக்கூடிய அந்த திருடி வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுத்தாலே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த கடனும் காலி, மேலும் கல்லாலையும் காசு வந்து இதுல ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து குதிரை பேரரசு இல்லை, எனக்கு வாயில எப்படித்தே வரும். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி மூலமா 35 கோடி ரூபாய் கொடுத்து 35 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் கொடுத்து பேரம் பேசியிருக்காங்க. இனி அந்த வார்த்தை நீ அடுத்து பேச வரீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 35 கோடி இல்ல 10 பேர்த்த கூப்பிட்டா என்ன ஆயிடுச்சு? 380 கோடி. அப்ப எம்பிட்டு திருடி வச்சிருக்கு. இன்னைக்கு அசால்ட்டா கேச போட்டு தேடிட்டு இருக்காங்க. 3 பேர் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். இதுக்கு அடுத்து இவங்க இங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கம்பம் தொகுதியிலையும் தாவேக்காவுடைய எம்எல்ஏ அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களும் சிறப்பா மக்களுக்கு உண்டான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்டேட் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. இதே மாதிரி வருங்காலங்கள்லயும் இதை காட்டிலும் சிறப்பா நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கம்பம் நகரத்துல இருந்த விஓ 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரிமாண்டு என்னைக்குமே நடந்தது கிடையாது, நடந்து போச்சு. இதெல்லாம் இந்த ஆட்சியிலே இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இந்த ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். ஹிந்திக்காரன் போஸ்ட் போறேன் சூப்பரா இருக்குங்க. இளைய தளபதி அதே மாதிரி இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஆய்வு செஞ்சீங்கண்டா அத்தனை பேரும் திருடர்கள் தான். நீ திரும்பியானா அப்படின்னு கேட்டா ஆதாரம் இருக்கான்னு கேட்டா திருடர்கள் சொல்ல மாட்டேன். டிஜிட்டல் ஊழல்வாதி எப்படி ஆதாரத்தை அழிச்சு ஆதாரம் இல்லாம திருடுறதுக்கு பழக்கப்பட்டவன். இது எங்க இருந்து வந்தது? திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்ததுலேயே பார்த்துட்டாங்க. அதனால இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் முடிச்சு அவனுக்கு தண்டனையும் கொடுத்து அவனுடைய சொத்துக்களை பூரா முடக்க கூடாது, பூரா ரெக்கவரியை பண்ணிடணும். பூராத்தை எடுத்து கஜானால போட்டு இன்னைக்கு வரைக்கும் 11,000 கோடி இன்ன வரைக்கும் வந்து கஜானாக்குள்ள வந்திருக்கு.
இந்த மாதிரி ஊழல் செய்யறத டெண்டர் பூரா கேன்சல். டெண்டர் போடுறதெல்லாம் எந்த லஞ்ச லாவண்யம் இல்லாம கையெழுத்து போட்டு வாங்கி போய் அப்ரூவல் வாங்கி போறாங்க. பூரா மெச்சி போறாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தா எந்த ஒத்தரவா வாங்காமங்களுக்கு லைசன்ஸுக்கு போட்டு விட்டாங்க, லைசன்ஸ் ரினிவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. பூரா பிளேஸ்மெண்ட் கொடுங்க. இதெல்லாம் இத்தனை ஆண்டு காலத்துல ஒருத்தவங்களை பார்த்துக்க மாட்டேன். இப்படி எல்லாரும் இப்படி பிரஸ்மெண்ட் வாலண்டியா கொடுங்க இப்படி இருக்குங்க. அப்போ இவன் வரைக்கும் எம்பிட்டு தின்றுருக்கேன். ஒரு ஸ்கூலுக்கு 30 லட்ச ரூபா வாங்கிருக்கேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தா 8 லட்ச ரூபாய்க்கு 13 லட்ச ரூபாய் வாங்கிட்டு 5 லட்ச ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுக்குறான்னு சொல்லிட்டு யாரு காசு கஜானால இருந்த காசை எடுத்து கொடுக்குறேன் டெண்டர்ன்ற மாதிரில. ரோடே ஓடாம ரோடு ஓட்ட கிணத்த காணாம வணக்கா ரோடே ஓடாம அதுல இவங்களை பேச நம்மளுக்கு ப்ரெஷர் ஓடிட்டு. அதனால தயவு செஞ்சு இந்த ஊழல்வாதிகளை ரிமாண்ட் பண்ணி இவங்க நடவடிக்கை எடுத்து இவங்க இருக்கிற சொத்து மொத்த பூராத்தையும் புடிங்க. ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தா அப்படி இருக்கிற அண்ணா கையோட விட்டு அந்த காசை பூரா எடுத்து கஜானால போட்டு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். இதை நாங்க ரொம்ப இதெல்லாம் செய்வீங்கன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சது மாற்றா ஒரு கட்சி இன்னைக்கு செய்யறத நாங்க வரவேற்கிறோம். நல்லது செஞ்சா தட்டி கொடுப்போம், கெட்டது செஞ்சா தட்டுவோம். அதில் நாங்க தெளிவா இருக்கோம். அதனால இந்த விஷயங்களை மட்டும் கண்டிப்பான முறையில செய்யுங்க. ஆட்சி சிறப்பு மிரட்டல் மேலும் பண்றது இன்னும் டபுளா உருவாக்குறோம். சம்பவத்தை செஞ்சு முடியும். இதே மாதிரி அடுத்த ஒரு குட்டி வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பாட்டாளி மக்கள் கட்சி கிளம்பும் செயலாளர் மாறா.